நிஷ்காமம் ஞானபூர்வம் து நிவృத்தமிதி சோஷ்யதே நிவృத்தம் சோபமானஸ்து பிரக்மாயோதி சனாசனம். பற்றுகள் இல்லாமலும் பரம்பொருளை பற்றிய ஞானத்துடனும் இயற்றப்படும் கர்மங்கள் நிர்வృத்த கர்மங்கள் எனப்படும். இப்படிப்பட்ட கர்மங்களை இயற்றுபவர்கள் மோட்சம் அடைகின்றனர் என்பதாகும். ஒரு சிலர் பற்றுகள் இல்லாத கர்மம் போன்று கர்மமே செய்யாமல் இருக்கும் நிலையும் அதே விளைவினை உண்டாக்கும் என்று கூறலாம். இதனை இந்த ஸ்லோகம் நாச என்று மறுத்தது. சந்நியாச என்பது பலனில் விருப்பம் உள்ள கர்மங்களை துறப்பது மட்டுமே ஆகும். சந்நியாசம் என்பது பலனை எதிர்பாராமல் கர்மம் இயற்றுவதே ஆகும். இதனை ஸ்ரீமத் பகவத்கீதை காம் யானாம் கர்மனாம் நியாசம் என்ற ஸ்லோகம் விளக்குகிறது. பற்றுகள் இல்லாத கர்மங்கள் மனதை தூய்மைப்படுத்துகின்றன. இதன் மூலம் ஞானம் ஏற்படுகிறது. அதன் மூலம் மோட்சம் ஏற்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதம் கர்மயி கன்சதஸ்வஸ்ய வைராக்கியம் ஜாயதே. தூய்மையான மனதுடன் செய்யப்படும் கர்மங்கள் இதயத்தில் வைராக்கியத்தை ஏற்படுத்துகின்றன என்றது. பற்றற்ற கர்மம் ஏற்ற வல்லவர்களுக்கு மட்டுமே ஞானம் ஏற்படும்.